ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்களா செக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு பாருங்க, ரிமைண்டர் கொடுங்க. இன்னும் 5 மினிட்ஸ் முழுசா இருக்கு. எல்லாருக்குமே ரிமைண்டர் கொடுங்க, அட்டண்டன்ஸை செக் பண்ணுங்க, ரிமைண்டர் கொடுங்க. இதுதான் நம்ம வேலையே. இதை நீங்க பண்ணலைன்னா கண்டிப்பா உங்க டீமை பெருசு பண்ண முடியாது. இதுதான் வேலையே. இதை பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படக்கூடாது. இதை எப்படி ஈஸியா பண்ணலாம், இதை எப்படி நம்ம சிம்பிளா பண்ணலாம், இதை எப்படி நம்ம இதுல நம்ம ஒரு பெரிய ஆளாகலாம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா இதுதான் நிறைய பேர் பண்ண முடியல.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. உங்க டீம்ல எல்லாருமே உள்ள வந்துட்டாங்களான்னு செக் பண்ணுங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பாருங்க. எல்லாருமே ஐ ஜாயின்ட் மெசேஜ் குரூப்ல போட்டீங்களா? எல்லாருமே ஐ ஜாயின்ட் மெசேஜ் குரூப்ல போட்டீங்களான்னு செக் பண்ணுங்க. எல்லாருமே ஐ ஜாயின்ட் மெசேஜ் போட்டாச்சா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர். இன்னைக்கான ட்ரைனிங் நியூ அச்சீவர்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியா. இன்னைக்கு டேட் வந்து மே 5. மே 5 மே மாசம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த வருஷம் ஆரம்பிச்சது இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 4 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆஹ் அப்- அதாவது நம்ம ரொம்ப வந்து ஒரு விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகி ஆக்குபைடா இருக்கும்போது நேரமே போக போகிறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே இருந்தோம்னா நேரம் அப்படியே வந்து போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஆபீஸ்ல வந்து ரொம்ப ஏதாவது ஒரு தெரியாத பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு இதுனா ஆஹ் நீங்க அதுக்குள்ள மூழ்கி நீங்க அந்த இதை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கும்போது நேரம் போறதே தெரியாது. பார்த்து நீங்க நீங்க நிறைய இடத்துல நோட் பண்ணியிருப்பீங்க. அதுவே வந்து மற்ற டைம்ல வந்து எப்படா நேரம் போகணும் நீங்க ஒரு நாள் யோசிச்சிருப்பீங்க. அதே இடத்துல எப்படா நேரம் போகணும்னு யோசிச்சிருப்பீங்க. இதுல என்ன விஷயம் இருக்குன்னா நேரம் அதே தான், அங்க அப்படியே தான் இருக்குது. ஆனா நம்ம அதுல இன்வால்வா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நேரம் போறதே தெரியாது. இந்த மாதிரிதான் நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 4.5 வருஷம் ஆக போகுது. நான் 2 மாசம் ஆச்சுன்னா 4.5 வருஷம் ஆகுது. ஆஹ் இப்பதான் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் கிடுகிடுன்னு போயிடுச்சு. இப்பதான் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு. இப்பதான் பண்ற மாதிரி இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு வேகமா வந்து போற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு நாளும் இப்படி காலையில எந்திரிக்கிறோம் நைட் ஆயிருது, காலையில எந்திரிக்கிறோம் நைட் ஆயிருது. ஒன்னும் வந்து ஃப்ரீ டைமா இருக்கும் எப்படா டைம் பாஸ் பண்றது அப்படின்னு இன்னும் ப- நம்ம யோசிக்கவே முடியல. நம்ம எப்படா எப்படிடா டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட நம்ம பண்ணும்போது அந்த அந்த அளவுக்கு வந்து அது போறதே தெரியலன்னு நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்ப பாருங்க, எல்லாரும் இங்க இந்த மீட்டிங்குள்ள வந்து நிறைய பேர் வந்து மீட்டிங்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ ரிலேட்டடா ஜஸ்ட் வந்து உங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்னோட ஸ்க்ரீனை பாருங்க. எல்லாருமே என்னோட ஸ்க்ரீனை பாருங்க. என்னோட ஸ்க்ரீனை பாருங்க. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதான்னு பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. என்னோட ஸ்க்ரீன் பாருங்க. ஓகே, இந்த யூடியூப் வீடியோ உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க இதை பார்த்துருப்பீங்க. இந்த இந்த யூடியூப் வீடியோவை நீங்க எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த வீடியோவோட நான் ரிப்போர்ட் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இங்க பாருங்க.
இந்த வீடியோ வந்து எந்தெந்த கண்ட்ரில வந்து பார்த்திருக்காங்க. மொத்தமா வந்து 6,000 என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். மொத்தமா வந்து 6,800 வியூஸ் போயிருக்கு. 6,800 பேர் பார்த்திருக்காங்க. பார்த்தது மொத்தமா வந்து எந்தெந்த கண்ட்ரில இந்த வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஓகே சார், ஓகே. நான் இது எதுக்காக நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, அஹ், என்னோட ஸ்கிரீனை பாருங்க. இந்தியால மட்டும்தான் அந்த வைஃபை ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் பேத்துக்கு அன்மியூட் பண்றது கனகசபை அன்மியூட் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ என்னோட பேர் கனகசபை, கோல்ட் டைரக்டர். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர். ஸோ இந்த பிஸ்னஸ் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ இது ஒரு வரமாதவன் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சரவணன் சார், உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா என்னுடைய கிரவுண்ட் டைரக்டர் பிரபாகரன் சார், அடுத்து கோல்ட் டைரக்டர் பத்ரி சார், கோல்ட் டைரக்டர் கார்த்திகேயன் சார், என்னோட அப்லைன் டவுன்லைன். ஸோ எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். ஸோ இதில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்ன அப்படின்னா, தாய்லாந்து டூர் அச்சீவ் பண்ணது. ஸோ ஏன்னா வந்து லைஃப்ல ஒரு அந்த இடத்துலயே நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிறத விட இப்போ ஒரு தாய்லாந்து போயிட்டு வந்தது என்னோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எனக்கு வந்து இருக்கு. ஸோ அதை கொடுத்தது வந்து இந்த வெஸ்டீஜ் வாய்ப்பு தான். ஸோ அதை வந்து மிகப்பெரிய ஒரு இதாக வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்க்கான ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்போ கிடைச்சது அப்படின்னா, எனக்கு இங்கே ஆஃப்டர் கொரோனா. ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி தெரியல, ஸோ நம்ம எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. ஆஃப்டர் கொரோனா தான் நிறைய ஒரு லெசன் கிடைச்சது. ஸோ அந்த வகையில எனக்கு வெஸ்டேஜும் அப்படிங்கிறதும் கிடைச்சது. ஏன்னா நம்ம வந்து ஒரு என்னைக்குமே நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையை வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ பிரைவேட் ஜாப், சரிங்களா. எப்போ வேணாலும் நமக்கு வந்து அந்த ஜாப் வந்து நமக்கு வெளியில போ அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. இப்போ அந்த மாதிரி ஒரு இதுல வந்து வேலை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ் ஷாப் இது வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைச்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது. நாம தான் நம்முடைய நிலைமையை மாத்திக்கணும். ஸோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், சரிங்களா. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்ட என்ன விஷயம்னா, இங்க வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன் எப்பவுமே நமக்கு வந்து ஆபத்தானது, சரிங்களா. என்னைக்கு வேணாலும் இது வந்து நமக்கு இந்த நிரந்தரம் இல்லாம போகலாம், சரிங்களா. அப்போ அதை விட்டு நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தது நமக்கு இந்த வெஸ்டேஜ் தான், சரிங்களா. ஏன்னா இதை விட்டா வேற வழியே இல்லை அப்படின்னு நினைச்சேன் நான், சரிங்களா. அதனாலதான் எனக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் என்னால வர முடிஞ்சது, சரிங்களா. ஏன்னா வந்து இப்ப நான் வந்து இங்க இதை பொறுத்த அளவு எனக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா நிறைய போட்டிகள் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம வந்து சக்சஸ் பண்ணி வரணும், சரிங்களா. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேற என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ எனக்கு அந்த டைம்ல வெஸ்டேஜ் அப்படிங்கிற கிடைச்சது. இதை நான் பிடிச்சிட்டேன், சரிங்களா. ஏன்னா அது ஒரு சில காலகட்டத்தில் நான் வந்து ஏதாவது பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றப்பெல்லாம் வந்து பிசினஸ் செய்யலாமா அப்படின்னு யோசிப்பேன். பட் ஆனால் அதுக்கான எந்த இதுவும் எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கு பிறகுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது. இப்போ இதில் கிட்டத்தட்ட இதில் நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், சரிங்களா. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்க வந்து நான் வந்து என்னுடைய உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன், சரிங்களா. ரிசல்ட் வரல, சரி, ரிசல்ட் வரல அப்படின்னு கவலைப்படலை. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ஒரு நம்பிக்கையில நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான நாளும் வந்துச்சு. நான் எதிர்பார்த்தது கிடைச்சது. ரொம்ப ஒரு ஹாப்பி எனக்கு கிடைச்சது, சரிங்களா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து உழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இங்கே சக்சஸ் பண்றதுக்கு நம்முடைய சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து சிஸ்டம் அப்படிங்கறத ஒன்று கொடுத்துருக்காரு சரவணன் சார். ஸோ அதை கண்டிப்பா யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு எல்லாருமே லைஃப் சேஞ்சிங் அப்படிங்கிறது கண்டிப்பா இங்க உண்டு, சரிங்களா. இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்த ஒரு சில மாதங்களே வந்து ஒரு சில விஷயங்களை கத்துக்கிறாங்க. ஸோ ஆனா வந்து அது எனஃப் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அவங்களால அடுத்த நிலைக்கு போக முடியல, சரிங்களா. அப்போ நான் அப்படி நினைக்கவே இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு எப்பவுமே வந்து நான் கத்துக்கிறது உண்டு, சரிங்களா. புக்ஸ் படிக்கிறது, யூடியூப் வீடியோ பார்க்கறது, இது மாதிரி வந்து அப்ளைன்ட்ட பேச, இந்த மாதிரி அங்கேருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான், சரிங்களா. ஏன்னா வழக்கமா டீச்சர்ஸ் அப்படின்னாவே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்ம
புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும், நம்மளை நாம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஜாப் பொறுத்தளவு, அதாவது நம்மளுடைய பிஸ்னஸை பொறுத்தளவு நம்ம வந்து புதுசு புதுசாக நம்மளை வந்து இன்னும் நம்மளை வந்து அஹ், அஹ், வளர்த்துக்கணும், நம்மளுடைய திறமைகளை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். சரிங்களா? குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸை நான் வந்து உள்ள வந்த பிறகு ஒரு எம்ப்ளாய் மைண்ட் செட் அப்படிங்கிறதுல இருந்து வெளியில வந்துட்டேன். சரிங்களா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு பிசினஸா பார்க்கணும். நீங்க எம்ப்ளாய் மைண்ட் செட்லயே நம்ம இங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா ஒரு ஒரு குறைஞ்ச ஒரு 6 மாத காலத்துல நான் அப்படிதான் இருந்தேன், ஒரு 3 மாத காலம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், ஸோ இது வந்து நமக்கு ஜாப் கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் மைண்ட் செட்ல வேலை பார்த்தோம்னா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் அவேர்னஸ் எடுத்துக்கிட்ட பிறகு இதுல வந்து நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய எனக்கு வந்து இங்க சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைச்சது. சரிங்களா? ஏன்னா நமக்கு இங்க பொறுத்தளவு நம்முடைய உழைப்பு அப்படிங்கறதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே. சரிங்களா? உழைப்பு. ஏன்னா இந்த உழைப்பை வச்சு, ஏன்னா வந்து நம்ம பெருசா வந்து வேற எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. ஆனா நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்மளோட உழைப்பை நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? எப்பயுமே சொல்லுவாங்க நம்ம இதுக்கான நேரத்தை கொடுக்கணும். ஸோ அது அப்படி எந்த அளவுக்கு நம்ம நேரம் கொடுக்குறோமோ அது நமக்கு மணியா கிடைக்கும். அதாவது டைம் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லி எப்பவுமே சரவணன் சார் வந்து சொல்லுவாரு. சரிங்களா? அப்போ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு வேலையை அதாவது செய்யாமல் இருக்கிறதுக்கோ இல்ல செய்ய முடியாம போறதுக்கோ காரணங்கள் நம்ம தேடுறதை விட அதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அது ஒரு கவனம் அப்படி நம்ம கிட்ட இருக்கணும். சரிங்களா? அப்போதான் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இல்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கோ இல்ல வந்து நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து காரணங்கள் தேடுறதை விட அதை எப்படி செய்யலாம், சரி அப்படி நம்ம யோசிக்கணும். நான் அப்படிதான் யோசிச்சேன். சரிங்களா? இப்போ நான் இதை பொறுத்தளவு நான் கஷ்டப்பட்டு செய்யறதாவே நினைக்கல. சரிங்களா? ஏன்னா நான் ரொம்ப நேசிச்சு பண்றேன் இந்த பிசினஸ். சரிங்களா? அதனால எனக்கு வந்து இந்த பிசினஸ் பொறுத்தளவு எனக்கு வந்து சோர்வு அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பியா தான் இந்த பிசினஸ் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆளா இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் சலிப்பா இருக்கும். சரிங்களா? ஆனா ஒரு 4 பேர் வந்துட்டா நமக்கு ஒரு தைரியம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்துட்டா நல்ல ஒரு பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 100 பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கூடுதல் நம்பிக்கை வந்துடும். ஸோ அதுதான் இங்க. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல நமக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா இங்க வெஸ்டீஜை பொறுத்தளவு நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, நம்ம அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கான சக்சஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நம்ம செய்யும்போது நமக்கான சக்சஸ் நம்ம அடைஞ்சிருவோம், கண்டிப்பா அடைஞ்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு நம்மளுடைய ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஏன்னா டீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் நிறைய பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது சொல்லுவாங்க, ஸோ நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு. நான் அப்பெல்லாம் யோசிப்பேன், ஏன்னா ஒரு குறைஞ்ச வருமானத்துக்கு ஸோ வாழ்க்கையை முழுவதும் வீணாக்கிட்டு இருக்காங்களே. ஸோ எவ்வளோ அவேர்னஸ் எல்லாம் கொடுப்பேன், அதுல ஒரு சில பேர் வந்து ஏத்துக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனா அந்த வகையில பார்க்கும்போது நான் நினைச்சேன், ஸோ ஒரு குறைஞ்ச வருமானத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கணும் அப்படின்னு நான் விரும்பல. ஸோ அங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறேனோ அதை விட அதிகமா நாங்க வந்து எஃபர்ட் போடுறேன். சரிங்களா? ஏன்னா வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸோ மீட்டிங் ட்ரைனிங் ஸோ இது ரெகுலரா நான் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஆர்வம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்லயும் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஹேபிட்டாவே மாத்திட்டேன். சரிங்களா? ஏன்னா வந்து இது எப்பவுமே சரி, நான் ஆரம்ப காலத்துல கூட நினைப்பேன் நம்ம ஏன் இன்கம் குள்ள வரல அப்படின்னு நான் நினைப்பேன். அப்போ கூட நான் யோசிச்சது உண்டு. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னா இன்னும் நம்ம அதுக்கான தகுதி நமக்கு இன்னும் வரல அப்படின்னு நான் யோசிப்பேன். சரிங்களா? ஏன்னா இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேனால இதை வந்து ஒரு ஹேபிட்டாவே நான் மாத்திட்டேன். சரிங்களா? ஏன்னா வந்து எப்படி நம்ம வந்து காலையில எழுந்து ப்ரஷ் பண்றது, குளிக்கிறது, அந்த மாதிரி ஒரு சாப்பிட்றது ஹேபிட் எல்லாம் வச்சிருக்கோம். அது மாதிரி வெஸ்டீஜை ஒரு ஹேபிட்டா கண்டிப்பா மாத்திரணும். ஸோ மாத்திட்டா நமக்கு கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இங்க வரக்கூடிய நிறைய பேருக்கு வந்து திறமை இருக்கு. சரிங்களா? ஆனா அதை அடையிற வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெயிட் பண்றது இல்ல. ஸோ பொறுமை அப்படிங்கிறது இல்லை. ஆனா அப்ப அந்த பொறுமை இல்லாம போறதுதான் இங்க வெற்றி அடையாம போறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். சரிங்களா? அப்ப இந்த பிசினஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வெஸ்டீஜுக்கு முன்னுரிமை கொடுங்க எப்பவுமே. சரி, ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிசினஸுக்கு தான் நம்ம வந்து அதுக்கான இது பீரியாரிட்டியை கொடுக்கணும் எப்பவா இருந்தாலும் சரி. ஸோ அது கொடுக்கும்போது அதுக்கான சக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்க கிடைக்கும். சரிங்களா? இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பொதுவான விஷயம். ஸோ அதை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் இங்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறாங்க.
சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்குது சரிங்களா? எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனா எல்லாருமே சக்சஸ் பண்றது இல்ல. ஸோ காரணம் என்னன்னா, அதை யார் பயன்படுத்துறாங்களோ, முழுசா வந்து பயன்படுத்துறாங்களோ அவங்க மட்டும் தான் சக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட், ட்ரைனிங், பர்ச்சேஸ் இது மூணுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் எப்பவுமே சரி சரிங்களா? ஏன்னா வந்து ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கும். அப்போ நாம தான் இங்க நிறைய பேரை தேடி போகணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் எப்பவுமே சரி. ஸோ ட்ரைனிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நிறைய விஷயங்கள் எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா? ட்ரைனிங்கா இருக்கட்டும், மீட்டிங்கா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். ஏன்னா இங்க வந்து நான் வந்து நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா? நான் அங்க டீச்சிங் இதுல இருக்கிறத விட வந்து இங்க பெரிய லெவல்ல நிறைய நாலேஜ் வந்து எடுத்துக்கிட்டேன். அதை ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கத்துக்கும் போது நான் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆவேன் சரிங்களா? அதே போல பர்ச்சேஸ். ஏன்னா இங்க பர்ச்சேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சாணி சரிங்களா? அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 100 பிவில நம்ம வரும்போது இன்னும் நமக்கு சக்சஸ் அப்படிங்கிறது சீக்கிரம் கிடைக்கும் சரிங்களா? ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நாலேஜ் வந்து இங்க நமக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் நமக்கு கிடைக்குது சரிங்களா? இப்போ வெளியில போனா கூட நமக்கு அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் இங்க வந்த பிறகு நான் நிறைய விஷயங்களை வந்து என்னோட லைஃப்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா? ஏன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறத எனக்கு வந்து எப்பவுமே இங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கு சரிங்களா? அப்போ நமக்கு செய்ய வேண்டியது என்ன? துணிச்சலா செய்யணும் சரிங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி துணிச்சலா செய்யணும். நிறைய கத்துக்கணும் சரிங்களா? நம்மளும் கத்துக்கணும், டீம்ல உள்ளவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். எப்பவுமே சரி பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும் சரிங்களா? நம்மளால முடியும், நம்மளால முடியாதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாவே திங்க் பண்ணணும். யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா? யோசிச்சுட்டே இருக்காம செயல்ல இறங்கி காட்டணும். அப்பதான் நம்ம இங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்து நான் என்னோட லைஃப் சேஞ்சுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நான் எடுத்துக்கிட்டதுனால என்னால இங்க சக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு. இன்னும் அடுத்தடுத்த லெவல் போகணும். ஸோ என்ன வந்து சீக்கிரம் வந்து நிறைய சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ என்னுடைய ஃபேமிலிக்கு, என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பிசினஸை வந்து நான் தொடர்ந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த கிடைச்ச இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நான் வந்து எப்பவுமே வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு மிகப்பெரிய வந்து ஒரு வாழ்க்கை மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் அதை வந்து நல்லாவே வந்து நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா தாய்லாந்து போகும்போது அப்ப நான் யோசிச்சேன், ஏதோ ஒரு கிராமத்துல கீழே நின்று வானத்துல போற அந்த இதை வந்து ஃபிளைட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு ஃபிளைட்ல போற அளவுக்கு என்னுடைய லைஃப் மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த வெஸ்டேஜ் தான் காரணம் அப்படிங்கிறத நான் அந்த ஃபிளைட்ல போகும்போது நான் யோசிச்சேன். ஸோ அது அதே போல அங்க போயிட்டு தாய்லாந்துல சுத்தி பார்க்கும்போது அப்பவும் யோசிச்சுவேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிராமத்துல நம்ம சுத்தி இருந்திருப்போம். இந்த வெஸ்டேஜ் கிடைச்சதுனால இன்னைக்கு நம்ம இங்க வந்து இதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் யோசிச்சேன். அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த சக்சஸை வந்து நான் வந்து என்ன பண்றேன், ஃபீல் பண்றேன் சரிங்களா? ஃபீல் பண்றேன். அதே போலதான் நம்ம வந்து சக்சஸ் நமக்கு வந்து எப்பவுமே எழுதி வைக்கப்பட்ட ஒன்றுங்க சரிங்களா? அதை வந்து நான் எப்பவுமே உணர்ந்துக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து நான் எடுத்து பண்ணதுனால இன்னைக்கு ஒரு மிக கோல் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கேன். இன்னும் சீக்கிரம் வந்து அடுத்து ஸ்டாரு அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை வந்து இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி சார், நன்றி. ஓகே, கிரேட். ஓகே, கிரேட், கிரேட். சரி, ஓகே. இங்க பாருங்க, நான் அந்த வீடியோ எதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து எல்லாமே இந்தியாவில தான் பார்த்துருக்காங்க. அடுத்து அது கண்ட்ரி வைஸ் பார்த்தோம்னா இந்தியா. அடுத்து வந்து பார்த்தோம்னா சிட்டி வைஸ் பார்த்தோம்னா அதாவது ஆஹ் அதாவது ஸ்டேட் வைஸ் அடுத்து சிட்டி வரும்போது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல தான் மேக்சிமம் வியூஸ் வந்திருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல வந்து 12%, அடுத்து சென்னை, அடுத்து 10 மதுரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 அந்த மாதிரிதான் வந்து வியூஸே. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த இந்த வியூஸை வச்சே எந்த ஊர்ல இது வந்து சிம்பிள் வந்து நமக்கு இது எடுத்து கொடுக்குது இந்த வீடியோவை. ஆபீஸ் இதெல்லாமே எப்படின்னா, உங்ககிட்ட நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்க போன்ல இருந்து அது எல்லாமே அது டேட்டா ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ணி நமக்கு கொடுக்குது. இப்படிதான் வந்து அந்த இப்படிதான் வந்து அந்த சர்ச் இன்ஜின் இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் ஒர்க் ஆகும். பாத்தீங்கன்னா வெறும் 3% தான் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஓகே, சாரி. எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு இங்க பயங்கர காத்து. அதனால வந்து கரண்ட், வைஃபை எல்லாமே கட் ஆயிருச்சு. நான் வந்து அந்த டேட்டா அதெல்லாமே நான் திரும்பவும் கூட நான் காமிக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்ப இந்த எந்த ஊர்ல மக்கள் இருக்காங்க, எந்த ஊர்ல லீடர்ஸ் இருக்காங்க, எந்த ஊர்ல வியூஸ் வருது அப்படிங்கறத என்னால வந்து இதெல்லாமே என்னன்னா நம்ம நம்ம வந்து அனலைஸ் பண்றதுக்கு நான் நான் இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்றேன். இந்த மாதிரி தான் வந்து எப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்றேன். அதே மாதிரி அந்த கமெண்ட்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே படிச்சேன். 99% வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவா போட்டிருந்தாங்க. ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட் வேணும்னே போட்டது ஒன்று ரெண்டு இருக்கும். ஆனா ஒரு சிலர் வந்து நல்ல குவாலிட்டியான ஆள் தான். அதாவது பிசினஸ் உண்மையாலுமே பண்றாங்க. அவங்க ஒரு சிலர் புரியாம தெரியாம ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன். அது எல்லாமே வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு, இப்ப நீங்க வந்து 6 மந்த்ஸ்ல வந்து 1 லேக் கிராஸ் பண்ணிட்டீங்க. எல்லாராலையும் கிராஸ் பண்ண முடியுமா? நானும் சின்சியரா ஒர்க் பண்ணா எனக்கு வருமா? அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க. கேட்டிருக்காரு. இப்ப நான் அவருக்கு பதில் சொல்றேன். நீங்க எல்லாருமே இது வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணும்போது இந்த பிசினஸ டே 1ல இருந்து சின்சியரா நான் பண்ணேன். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம், 16 மணி நேரம் ஒர்க் பண்ணேன். அதாவது 24 மணி நேரம் இருக்குங்க. 24 மணி நேரத்துல நான் வந்து 8 மணி நேரம் தூங்குறேன்னே வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 6 மணி நேரம் தூங்குறேன், 2 மணி நேரம் பிரஷ் பண்றேன், டீ குடிக்கிறேன், இல்ல வந்து சாப்பிடுறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 8 மணி நேரத்தை மைனஸ் பண்ணா மீதி இருக்கக்கூடிய 15, 16 மணி நேரம் நான் வெஸ்டேஜுக்காகவே ஒர்க் பண்ணேன். வெஸ்டேஜ்னு ஒர்க் பண்ணேன். அந்த மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணா சக்சஸ் பண்ணலாம். வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சு நானும் ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒருத்தர் 2 பேரை இன்வைட் பண்ணிக்கிட்டு நானும் பிசினஸ் பண்றேன், ட்ரைனிங் வரேன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிக்கிட்டு 6 6 மாசம் இல்லைங்க, 6 வருஷம் உட்காந்துட்டு இருந்தாலும் உங்களால சக்சஸ் பண்ண முடியாது. என்ன விட வெஸ்டேஜோட பாருங்க, ஃபர்ஸ்ட் மந்த்லயே 1 லட்ச ரூபா பர் மந்த், ஃபர்ஸ்ட் மந்தே 1 லட்ச ரூபா எடுத்தவங்களா வெஸ்டேஜோட ஹிஸ்டரியில இருக்கிறாங்க. இல்லன்னு சொல்லல. நான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 64 ரூபா. இங்க எத்தனை பேரோட இன்கம் அந்த மாதிரி தான் 30 ரூபா, 40 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா தான் இருக்கும். உங்களை மாதிரி இருந்த இடத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன். அதை தான் நீங்க உதாரணமா எடுத்துக்கணும். நான் 6 மாசத்துல நான் வந்து இங்க 1 லேக் கிராஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டிருக்கேன். நான் 6 மாசத்துல போடுற எஃபோர்ட்டை நீங்க 10 வருஷம் ஆனாலும் போட மாட்டேங்கிறீங்க. கன்சிஸ்டண்டா போட மாட்டீங்க. எப்படி அப்புறம் பழகுவீங்க? எப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? எக்ஸ்போசர் கிடைக்கும்? எப்படி ஒருத்தர் அணுகுவீங்க? எப்படி ஒருத்தர்கிட்ட பேசுவீங்க? நான் வந்து இந்த பிசினஸ பண்ணேன். அதனால நான் வேகமா கத்துக்கிட்டேன். எனக்கு வேகமா ரிசல்ட் வந்துச்சு. நீங்களும் வேகமா பண்ணுங்க. பின்வாங்கறத பத்தி யோசிக்கவே இல்ல. ஒரு நிமிஷம் நான் நெகட்டிவா நினைக்கல. ஒரு நிமிஷம் என்னால இதுல பண்ண முடியுமான்னு நினைக்கல. நான் என் வேலையை விட்டுட்டு ரிஸ்க் எடுத்தேங்க. லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தேன். முள்ளு மேல நிக்கிற மாதிரி நின்னுகிட்டு நான் அந்த பிசினஸ பண்ணேன். நான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்து பண்ணுங்க. உங்களால முடியாதுன்னு சொல்லலையே. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதனால நம்பிக்கையோட பண்ணுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து கம்பெனி வந்து இப்ப 20 வருஷம் கம்ப்ளீட் பண்றாங்கங்க. எவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னு பாருங்க. இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனில 20 வருஷம் கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னைக்கு வந்து அஹ், எங்க இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்றேன். இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அதை நான் சொல்றதுக்காக, அது எப்படி கிடைச்சிச்சுங்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு வந்து திருச்சி பிரான்ச் மேனேஜர் இருக்கார் இல்லையா, பாஷான்னு சொல்லிட்டு, அவர் வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் கூட வந்து டெல்லியில இருந்து இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க. எதுக்காகனா என்னோட போட்டோ ஷூட் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆஹ் என்கிட்ட சொல்லி ஒரு 1 வீக் 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே சொல்லி, இந்த டேட்டு இன்னைக்கு வந்து போட்டோ ஷூட்டுக்கு வருவோம், நீங்க வீட்டில் இருக்கணும், உங்களை அவைலபிள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அது டெல்லியில இருந்து அங்கிருந்து இங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு டைரக்டா இங்க 2 பேர் வந்துட்டாங்க. திருச்சியில இருந்து அவரு அந்த பிரான்ச் மேனேஜர், ஏரியா மேனேஜர்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் எங்க வீட்டுக்கு இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்தாங்க. ஈவினிங் வந்து ஒரு 4 மணி வரைக்கும் வீட்டில தான் இருந்தாங்க. போட்டோ ஷூட்டு அது எல்லாமே, வீடியோ, ஒரு சில விஷயங்கள் பேச வச்சாங்க, ஒரு சில இன்டர்வியூ மாதிரி அது இதுன்னு எடுத்தாங்க. ட்ரோன்லாம் வச்சு கார்ல போகும்போது அதெல்லாம் ஃபேமிலியோட அது இதுன்னு எல்லாமே எடுத்தாங்க. அப்புறமேட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது அந்த ஒரு பாஷா ஏரியா மேனேஜர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது பாலி சார் வந்து கவர்மெண்ட் இருக்காராமா. யாரு? பாலி சார், கௌதம் பாலி, நம்ம கம்பெனியோட எம்டி. கவர்மெண்ட் சைட்ல க்ளோஸா வந்து இந்த டைரக்ட் செல்லிங்க்கு போர்டு கிரியேட் பண்ணுங்க, இந்த டைரக்ட் செல்லிங்க்கு போர்டு கிரியேட் பண்ணுங்க, இந்த டைரக்ட் செல்லிங்ல எவ்வளவு ரெவன்யூ வருதுன்னு பாருங்க, இதுக்கு ஒரு ஏன் போர்டு கிரியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் இதுக்கு வந்து ஒரு ரெகுலரைசேஷன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு
அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட ஒரே லட்சியம், ஒரே டார்கெட் வந்து இந்தியாவில் வந்து இந்த டைரக்ட் செல்லிங்க்கு போர்டு கிரியேட் பண்றது தான். இந்தியா போர்டு கிரியேட் பண்றதுதான் சொல்லிட்டு அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு கடந்த வருஷங்களா வந்து பண்ணிட்டு இருக்காராமா. அவர் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து கவர்மெண்ட் ஒர்க்குங்கிறதுனால அதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ். இப்ப கூட பாருங்க, எலெக்ஷன் வந்துருச்சு, திரும்ப இதே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுமா இல்ல கவர்மெண்ட் மாறுமான்னு தெரியாது. இது ஹோப்ஃபுல்லி வந்து நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்குறோம். பட் எப்ப வந்தாலும் பாருங்க, நம்ம இப்ப காம்படிஷனா நினைக்கிற எத்தனையோ கம்பெனி சரியா டாக்ஸ் கூட கட்டுறது கிடையாது. சீரியஸா சரியா டாக்ஸ் கூட கட்டுறது கிடையாது. அப்ப அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம வெஸ்டேஜ் கம்பெனிக்கு வருவாங்க. எல்லா நெட்வொர்க் பண்றவங்க எல்லாரும் இதை திரும்பி பார்ப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்க நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த கம்பெனி இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுதுன்னு அவங்களே வந்து ரேங்கிங் கொடுப்பாங்க. அவங்களே வந்து கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு நாள் நடக்கும், அது வந்து நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அவர் அவர் ஏதோ ஒரு ஈவெண்ட் போயிருக்கும் போது, எங்க கோவா ஈவெண்ட் போயிருக்கும் போது அவங்கள்ட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணாரு, இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணாரு. ஓகேங்களா. இப்ப கூட பாருங்க, இப்ப ரீசெண்டா ஒன் செகண்ட், நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நானே பேசணும்னா மீட்டிங் நானே முடிச்சிருவேனே. இந்த பிரவேதா அது இதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ கம்பெனி நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது, அது இதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா. ஓகே, அந்த கம்பெனிக்கு ஒருத்தர் போயிட்டு என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன், என்னோட ஸ்கிரீனை பாருங்க. வெரி குட் மார்னிங் ஸ்ரீ ராஜசேகர், நியூஸ் ப்ரோக்ராம் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அற்புதமான நாளை, இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு புதிதாக பிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. எஸ், இன்னைக்கு ஒரு ரீபார்ன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜில் இன்னைக்கு மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கேன். கடந்த ஒரு 11 மாதங்களுக்கு முன்பாக ஒரு எமோஷனலி ஒரு போலியான உறுதிகளை, போலியான மனிதர்களை நம்பி தவறான எடுத்த டெசிஷன், நிறைய விஷயங்கள் நான் நிறுவனத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு சூழல். இப்படி போய் நான் எடுத்த ஒரு நிறுவனம் அங்கே சொன்ன விஷயங்கள், ஓன் மேனுஃபேக்சரிங், 150 நான் கம்பெனிகளுக்கு ப்ராடக்ட் சப்ளை பண்ணுறோம், 14 வெளிநாடுகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம், கம்பெனி ஃபாஸ்ட், நாங்கள் ரொம்ப பெரிய லெவலில் வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய அந்த உறுதிமொழிகளை நம்பி நான் போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது நிறைய விஷயங்கள். அங்கே அது எல்லாமே ஒன்றுமே கிடையாது. ஈவன் அந்த நிறுவனத்துக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் கூட கிடையாது அப்படின்ற விஷயத்த நாங்கள் போனதுக்கு பிறகு தான் உணர்ந்தேன். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீகலி நிறைய விஷயங்கள் அந்த நிறுவனத்தில், நான் லாஸ்ட் இயர் இந்த நிறுவனத்தை விட்டு நான் போய் எடுத்த பொழுது அந்த நிறுவனத்தில் நான் பார்த்த விஷயங்கள், அதை பார்த்து நான் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாங்க. ஆனால் அந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதே இல்லை. நாங்கள் கேட்ட பொழுது அந்த டிடிஎஸ் தான் நாங்கள் ஆஃபர்ஸ்லாம் தரோம், அந்த டிடிஎஸ் கட்டாமல் அந்த ஃபண்டில் தான் நாங்கள் ஆஃபர். இப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு சொன்னாருன்னு தெரிஞ்சதுங்களா. அதாவது டிடிஎஸ் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ். அதாவது நம்ம வந்து நம்மளோட இன்கம்ல இருந்து 5% கம்பெனி அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஓகேவா. அதுதான் வந்து நம்ம இன்கம் பண்றங்கிற ரெக்கார்டே. ஓகேங்களா. அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ், கண்டிப்பா கட்டி ஆகணும். நான் வந்து என்னோட இன்கம்ல என்னோட ஒவ்வொரு மாசமும் 40,000 ரூபாய்க்கு மேல நான் என்னோட டிடிஎஸ் மட்டுமே நான் கட்டுறேன். எல்லாருக்குமே டிடிஎஸ்னு ஒன்று பிடிப்பாங்க. ஓகேவா. அப்ப ஒரு ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி, பெரிய கம்பெனி, நேஷனல் ஃபுல்லா பண்ணக்கூடிய கம்பெனி, தூமுங்கிறாங்க. வெஸ்டேஜோட அப்படியே டிட்டோ ஒரு காப்பி, ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி அது. ஓகேங்களா. அந்த கம்பெனில பார்த்தா டிடிஎஸ் இங்கிருந்து எல்லாம் அங்கதான் போறாங்க. இங்கிருந்து போறவங்க ஒரு சிலர் மூளையை கசக்கி ஏமா இங்கேயே பண்ண முடியலாம் வேற எங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி போலியான கம்பெனி பாருங்க, அவரெல்லாம் போய் அனுபவப்பட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி திரும்ப வந்து பண்றாரு. ஓகேங்களா. அவருக்கு அது எவ்வளவு பெரிய இழப்பு. ஆனா திரும்பவும் பாருங்க, நெட்வொர்க் தான் பண்ணணும்னு வராரு பாத்தீங்களா. சரி, ஓகே, ஓகேங்களா. அதனால வந்து அந்த விஷயம் நான் அதனால வந்து நம்பிக்கையோட இருங்க. பாருங்க, ஒரு சில இப்ப எனக்கு 6 மாசத்துல நான் 1 லேக் இன்கம் எடுத்தேன்னா உங்களுக்கு 2 வருஷம் கூட ஆகட்டுங்க. ஆனா நீங்க தொடர்ச்சியா பண்ணணும். என்ன கெட்டு போச்சு, உங்களுக்கு அனுபவம் வேணும். நானும் இந்த டைரக்ட் செல்லிங்ல வெஸ்டேஜுக்கு முன்னாடி பார்ட் டைமா என்னோட எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே
இந்த டைரக்ட் செல்லிங்ல பார்ட் டைமா பல வருடங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரிசல்ட்டுமே இல்ல. ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்ல. ஆனா பல வருஷம் இதுல குப்பை கொட்டியிருக்கேன். பல வருஷம் இதுக்குள்ள இருந்திருக்கேன். ஊறியிருக்கேன். நான் ஒரு ரிசல்ட் எடுத்ததில்ல. பெரிய இன்கம் எதுவுமே எடுத்ததில்ல. ஆனா நான் பண்ணியிருக்கேன். இத பத்தி தெரிஞ்சிருக்கேன். நெறைய ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். நெறைய கத்து வச்சிருந்திருக்கேன். ஆனா அதெல்லாம் எனக்கு சுத்த வேஸ்ட். ஒண்ணுத்துக்கும் இதெல்லாம் எதுக்கு பிரயோஜனமே இல்ல. விட்டதுக்கு அப்புறங்க நான் அதெல்லாம் பல வருஷம் தொடர்ச்சியா கஷ்டப்பட்டு பண்ணுவேன். வருஷ கணக்குல பண்ணி விட்டுட்டு அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு அப்புறம் அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்படின்னு நெனச்சு பார்த்து எல்லாம் வேஸ்ட். என்னைய கடவுள் ஏன் இப்படி நோகடிச்சாரு அப்படின்னு நான் வருத்தப்பட்டுருக்கேன். ஓகேவா? அப்படியே காலம் போகும்போது அப்படியே வெஸ்டேஜ் கிடைச்சுச்சு. அப்ப அங்க விட்டதெல்லாம் எனக்கு இங்க கிடைச்சுச்சா? எதுவுமே நடக்கிறது நன்மைக்கேங்க. ஓகேவா? அப்ப இப்போ நீங்க உங்களுக்கெல்லாம் காட் கிரேஸ் நல்ல கம்பெனி அமைஞ்சிருச்சு. சரியான கம்பெனி அமைஞ்சிருச்சு. ஓகேவா? நான் வெஸ்டேஜ்ல என்னோட ஸ்டோரிய நான் சொல்றேன் அப்படின்னா, நான் இங்க அது அது நடந்திருக்கு. ஆனா அது நடக்கிறதுக்கு எனக்குள்ள அந்த விஷயங்கள் எத்தனை நான் கஷ்டப்பட்டுருப்பேன். நான் எப்படிலாம் பண்ணியிருப்பேன்னு ஒண்ணு இருக்குல்ல. நடக்க இங்க வாய்ப்பு இருக்குங்கிறத உங்கள்ட்ட காமிச்சிட்டேன்ல. அதுக்கப்புறம் நீங்க அதுல போராடணும். எனக்கும் அதுவே வேணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி? எனக்கு ஒண்ணும் உங்களோட எதிர்பார்ப்பே புரியலைங்க. சரி, ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, V20. V20க்கு யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களோ, எல்லாருமே அந்த வெஸ்டேஜோட ஆப் ஓப்பன் பண்ண உடனே ரவுண்டா ஒண்ணு நமக்கு 25 டேஸ் லெஃப்ட், 24 டேஸ் லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாப்அப் மாரி காமிக்கும். ரவுண்டா ஒண்ணு. அந்த ஏன்னா V20ங்கிறது எப்ப ஜூன் 2ஆம் தேதி கம்மிங் ஜூன் 2ஆம் தேதி கம்பெனி 20 வருஷம் கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த 2ஆம் தேதி கரெக்டா சண்டே வருது. அந்த 2ஆம் தேதி கரெக்டா வெஸ்டேஜ் ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் சேர்த்தி டெல்லியில ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன். எவ்வளவு பேருங்க? 50 லட்சம் பேர். சாரி, 50,000 பேர். 50,000 பேர் அட் அ டைம்ல அங்க அட்டன் பண்ற அளவுக்கு சம்திங். அவ்வளோ பெரிய ஹால்ல இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேடியம்ல ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது அட்டன் பண்றதுக்கே நினைக்கிறேன். சம்திங் எனக்கு தெரியல. அந்த அங்க நான் டெல்லி நான் டிக்கெட் எல்லாமே நான் புக் பண்ணிட்டேன். நான் ஃப்ளைட் டிக்கெட்ல நான் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கேன். நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நான் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வரேன். யார் நீங்களும் பாருங்க. உங்களுக்கு அங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காமிக்குது இல்ல, அது ஃப்ரீன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு அது. ஓகேங்களா? அது உங்களால வர முடியும். நீங்க நியர்பை இருக்கீங்க இல்ல முக்கியம்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் கூட ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, நான்லாம் வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் கோயம்புத்தூர் பண்ணும்போது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. நான் எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்ணும்போது டவுன் பஸ்க்கு வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா? டவுன் பஸ்க்கு வெயிட் பண்ணுவேன். அப்ப அதுல டீலக்ஸ் பஸ்ன்னு ஒன்று வரும். கோயம்புத்தூர்ல, சென்னையில எனக்கு இருந்திருக்கு. மத்த ஊர்ல இருக்கான்னு தெரியல. அதெல்லாம் நான் ஏற மாட்டேன். கம்பெனிக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுல தான் போகணும்னு ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. டவுன் பஸ்ல தான் போவேன். அப்ப அந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். ஒயிட் போர்டு இன்னொரு பஸ் வரும். கொஞ்சம் ஆர்டினரி பஸ் வரும். அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போயிட்டு போவேன். நான் ஈரோட்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எத்தனையோ டைம் சென்னைக்கு போயிருக்கேன். ஓகேவா? ஃபிளைட் அதாவது ட்ரெயின்ல தான் போவேன். ஓகேவா? பல டைம் அன்ரிசர்வ்டுல உட்காந்துக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு பாத்ரூம் பக்கத்துல உட்காந்துட்டுலாம் எத்தனையோ நாள் டிராவல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆனா நான் இன்னைக்கு நான் ஃபிளைட்ல போறேன். இன்னைக்கு என்னால ஃபிளைட்ல போக முடியுது. ஓகேவா? அதுக்கான எஃபோர்ட் நீங்களும் போட்டீங்க, உங்க லைஃபும் மாறும். ஓகேவா? நம்பிக்கையோட பண்ணுங்க. யாரையும் நீங்க வெறுத்துக்கிட்டு விரக்தியில பண்ணாதீங்க. பாசிட்டிவா இருங்க. ஓகேவா? உங்களோட தொடர் முயற்சியை கொடுங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்துல அடிச்சு உங்க லைஃப்ல கோல் விழுகும். அது விழுகாம போகாது. நீங்க உண்மையா இருக்கணும். நீங்க ஜெனியூனா பண்ணணும். சின்சியரா பண்ணணும். கிவ் அப் பண்ணவே கூடாது. தொடர்ந்து போராடணும். சக்சஸ் பண்ற வரைக்கும் தொடர்ந்து போராடணும். சரி, ஓகே. ஏன்னா அடுத்து நான் பேசுறதுக்கு மகேஸ்வரி அன்மியூட் பண்ணியிருக்கேன். Thank you, sir. Thank you so much for this opportunity. Voice audible இருக்கும்னு நினைக்கிறேன். Hi team, very good morning. This is Mageshwari, Silver Director of Vestige. My upline, Gold Director Manjula sister, Gold Director Akbar brother and Star Director Sriram brother. நான் பிஃபோர் வெஸ்டேஜ் அண்ட் ஆஃப்டர் வெஸ்டேஜ் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். பிஃபோர் வெஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா என்னோட நான் படித்தது ஸ்டாஃப் நர்ஸ் 3.5 years கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணதுமே எனக்கு வந்து சூப்பர்வைசிங் போஸ்டிங் கொடுத்தாங்க. அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 150 180 அரௌண்ட் 200க்குள்ளாடி ஒரு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்குமே நான் வந்து டியூட்டி வந்து அசைன் பண்ணி கொடுக்கறது, அவங்கள வந்து கைட் பண்றது, அப்புறம் பேஷண்ட் வந்து ரவுண்ட்ஸ் போறது, இந்த மாதிரிப்பட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு டியூட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நான் நர்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது நைட் டியூட்டி எல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். 4 இயர்ஸ் முடிஞ்சதுமே எனக்கு வந்து இந்த போஸ்டிங் கொடுத்த பிறகு எனக்கு வந்து நைட் டியூட்டி எதுவும் இல்லாததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு 21,500 சேலரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, என்ன நடந்தாலுமே இதை வந்து இந்த வேலையை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல தான் இருந்தேன். எனக்கு ரொம்பவே நான் பிடிச்சி வந்து எடுத்த ஜாப் வந்து நர்சிங் ஃபீல்டு. ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பேஷண்ட்டுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால 10 இயர்ஸ் அந்த ஒர்க் பண்ண அந்த ஜாபை வந்து எனக்கு வந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதையும் தாண்டி நான் வந்து விடக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் ரொம்ப நாளா போயிட்டே இருந்தேன். வீட்ல சொன்ன பிறகும் கேட்காம. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட மாமியார் வந்து நீ ரொம்ப கஷ்டப்படுற, லாங் டிராவல் 1½ ஹவர் டிராவல் பண்ணி தான் என்னோட ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ வீட்ல போக வேண்டாம்னு சொன்னதுனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணி வீட்ல இருக்கும்போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நான் வந்து 21,000 சேலரி வாங்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் என்னோட சேலரி எல்லாம் கணக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் எனக்கு கடன் கொஞ்சம் அப்ப அந்த டைம்ல ரொம்ப கடன் எல்லாம் இல்ல. ஆனாலுமே ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 10,000 15,000 குடுத்துட்டு மீதி அமௌண்ட் நான் தான் வச்சிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடன் கேட்டா குடுப்பேன். இந்த மாதிரி எல்லாம் ரொம்பவே அந்த காச வந்து சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு தாட்டே இல்லாத மாரி இருந்தேன். ஸோ எனக்கு வந்து வீட்ல இருந்த பிறகு என்னோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கொத்தனார் வேலைக்கு தான் போறாங்க. இந்த வெயில்ல வந்து நமக்கே வீட்ல இருக்கும்போது தாங்க முடியல. அப்ப அந்த வெயில்ல அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு சிமெண்ட் அலர்ஜி. அவங்களுக்கு வந்து எப்போதுமே கையில வந்து புண்ணா தான் இருக்கும். சாப்பாடு கூட பாதி நாள் வாரி சாப்பிட முடியாது. நான் வந்து ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். கையில வந்து எப்போதுமே மஞ்சத்தூளு, அந்த தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி போட்டு அந்த மாதிரி அடிக்கடி வந்து பிளாஸ்டர் போட்டுட்டு வேலைக்கு போற மாதிரி இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்ப நான் மனசுல நினைப்பேன், அவங்க வந்து நம்ம லைஃப் வந்து கொஞ்சமாவது சேஞ்ச் ஆனாதான் ஹஸ்பண்ட் வந்து இந்த வேலையை வந்து மாற்ற முடியும். அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன டைம்ல வந்து அந்த ஒர்க்கை பத்தி நான் பேசினப்போ அவங்க என்கிட்ட சொன்னது, நீ வந்து அப்ப வேற மேரேஜ் பண்ண வேண்டியதானே, இந்த வேலை பிடிக்கலனா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்கிறதுனால மட்டும்தான் எனக்கு வந்து அந்த தாட்ல பேசினேன். அப்போ வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நான் அதை பத்தி பேசுறதே இல்லை. ஸோ அப்புறம் வந்து எனக்கு வீட்ல அப்படியே இருந்த டைம்ல தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு கையில காசே இல்லாம இருந்த டைம்ல ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் கிடைச்சா கூட நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நான் வந்துட்டேன். அந்த டைம்ல தான் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறைய கடன் வேற ஆயிடுச்சு. அப்போதான் நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்த டைம்ல வந்து எனக்கு ஏதாவது ஒரு 100 ரூபாய் கிடைக்கிற மாதிரியாவது ஒரு வேலை கிடைக்காதா, ஆன்லைன் ஜாப், பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மொபைல்ல வந்து சர்ச் பண்ணிட்டே இருந்த டைம்ல என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சது மூலமா எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிச்சு. அது வந்து உண்மையாவே நான் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பா தான் நான் வந்து இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா எனக்கு அந்த டைம்ல காட் தந்த கிஃப்ட் தான் இது வெஸ்டேஜ். ஸோ இதை வந்து நான் கண்டிப்பா நல்லா பண்ணணும் அப்படின்னு எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணது வந்து September 5, 2023 ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து 12 o'clock உள்ள எல்டிபி தான் நான் பார்த்தேன். எனக்கு மஞ்சுளா சிஸ்டர் ஆஃப்டர் எல்டிபி பேசி கொடுத்தாங்க. மஞ்சுளா சிஸ்டர் வந்து பேசின டைம்ல எனக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து இந்த இதனாலதான் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுது, என்னோட ஹஸ்பண்டோட வேலையை வந்து மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கே நான் வந்துட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா போதுங்கிற ஒரு திங்கிங்ல தான் நான் இதுல ஜாயின் பண்ணேன். ஆனா பைலட் பேட்ச் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, நான் வந்து 100 PV கன்சிஸ்டன்சி ஆஃபர் எடுத்தா நான் வந்து 3 monthsல அச்சீவ் பண்ண முடியும், என்னால பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் எனக்கு வந்துச்சு. அப்புறம் நான் வந்து என்கிட்ட காசே இல்லாத டைம், ஒரு 100 ரூபாய் கூட எடுக்க முடியாத டைம்ல நான் வந்து கடன் வாங்கினேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அண்ணா, இவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கினேன். கடன் வாங்கி 3200 ரூபாய் நான் புரட்டி எப்படியோ பர்ச்சேஸ் போட்டுனேன். 100 PV கன்சிஸ்டன்சி ஆஃபர் தான் நான் கையில எடுத்தேன். ஆனா கன்சிஸ்டன்சி ஆஃபர் 3 மாசமே நான் வந்து கடன் வாங்கும்போது என்ன சொல்லி கடன் வாங்கினேன்னா, எனக்குள்ளாடி ஒரு மகேஸ்வரி திரும்ப அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
வாய்ஸ் கேட்கல. சார் இப்போ கேக்குதா சார்? பேசுங்க பேசுங்க. நீங்க கன்சிஸ்டன்சிக்கு கடன் வாங்கி பண்ணதுல இருந்து அப்படியே பேசுங்க. ஓகே ஓகே சார். கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து 3 மந்த்ஸுமே கன்சிஸ்டன்சி ஆஃபருக்காக 3000 வச்சு கடன் வாங்கி தான் பண்ணேன். அப்போ வந்து கடன் வாங்கினவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்லி கடன் வாங்கினேன்னா 3 மந்த்ஸ்ல நான் வந்து திரும்ப தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒத்த ரூபாய் கூட எடுக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷன் என்னோட சுச்சுவேஷன். அப்போ நான் வந்து கடன் வாங்கி தான் பண்ணினேன். 3 மந்த்ஸ்ல நான் நினைச்ச மாதிரியே வந்து பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணினேன். எனக்கு 9473 எனக்கு இன்கம் வந்துச்சு. அந்த கடன் வாங்கின 9000 அமௌண்டே நான் அப்படியே வந்து திரும்ப கொடுத்தேன். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட வீட்ல நிறைய எதிர்ப்புகள். என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூல இருக்கிற, மொபைல் வந்து யூஸ் பண்ணாத அப்படிங்கிற பிரச்சனை எப்போதுமே பண்ணிட்டே இருப்பாங்க. என்னால மீட்டிங்ல கூட பேச முடியாது. பிரான்ச் அச்சீவ் பண்ணி மீட்டிங் பேசுனது கூட என்னோட ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நான் வந்து மேல மொட்டை மாடியில போயிருந்து பேசினேன். இப்போ கூட அவங்க வீட்ல இல்ல, எப்போ அட்மியூட் ஆப்ஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சில்வர் அச்சீவ் பண்ணது. நான் வந்து என்ன பண்ணினேன்னா 8% வர்றதுக்கு உள்ளாடி நான் வந்து நிறைய வந்து தப்பு பண்ணிட்டேன். என்னோட கான்டாக்ட்ஸ்ல வந்து 400 கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. நான் வந்து சூப்பர்வைசிங் போஸ்டிங்ல இருந்ததுனால எல்லா ஸ்டாஃபோட நம்பரும் என்கிட்ட உண்டு. அப்போ வந்து நான் வந்து இன்வைட் பண்றது பாத்தீங்கன்னா நானே இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பொருள் மட்டும் வாங்கினா போதும், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த மாதிரி சொல்லி ஒரு எப்படியும் ஒரு 50 ஐடிஸ் எல்லாம் இந்த மாதிரியே நான் பேசிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் என்கிட்ட என்னோட அப்ளை மஞ்சுளா சிஸ்டர், அக்பர் பிரதர்லாம் நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க சிஸ்டர், நீங்க எப்படி இன்வைட் பண்றீங்க, எனக்கு பேசி காமிங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நான் வந்து பண்ண தப்பெல்லாம் வந்து நானே உணர்ந்துகிட்டு அவங்க சொன்ன மாதிரி கான்டாக்ட் லிஸ்ட் எழுதி சென்ட் பண்ணேன். இந்த மாதிரி இன்வைட் பண்ணுங்கன்னு ஒன்னொன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா டீம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால வீக்லி 3 டேஸ் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சுச்சுவேஷன். பாதி நாள் மீட்டிங், டே டைம் 1 o'clock மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணும்போது சில டைம்ல டாக்டர் ரூமுக்கு உள்ளாடி போயிட்டேன்னா என்னால மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது. வெளியே இருந்தேன்னா ஹெட்செட் மாட்டிக்கிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்போதுமே மீட்டிங்கை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. மிஸ் பண்றேன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா தான் இருக்கணும். அப்புறம் எப்போதுமே வந்து நான் வந்து எங்கேயாவது வெளியே போறேன்னா அக்பர் பிரதர், மஞ்சுளா சிஸ்டர் 2 பேர்கிட்டயுமே நான் சொல்லிட்டு தான் போவேன். இன்னைக்கு நான் வந்து சர்ச் போறேன், இல்லைன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறேன் சிஸ்டர், இந்த மாதிரி சொல்லிட்டு போவேன். அப்புறம் என்னோட டீம் வந்து என்னால கான்கால் எல்லாம் ரொம்ப பேச முடியாம போயிடுச்சு. என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் ஒன் பக்கம், என்னோட ஒரு போன மந்த் எல்லாம் என்ன 1 மந்த் வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்னால கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் சொல்லி இருந்தாங்க. அப்ப என் ஹஸ்பண்ட் என்னோட அக்கா வீட்டுல என்ன கொண்டு விட்டுருந்தாங்க, ஒர்க் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அங்க மொபைல் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோட அக்கா ஹஸ்பண்ட் கிட்ட போன் பண்ணி சொல்லி என்ன அடிச்சு அதுலயே ரொம்ப பிரச்சனை நடந்துச்சு. என்ன நடந்தாலும் நான் வந்து உங்களுக்காக எல்லாம் இந்த வேலையை விட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட கான்பிடண்டா பேசிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் நான் 3000க்கு பொருள் வாங்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது. 1000 ருபீஸ்க்கு பொருள் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னோட டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனது, அது அப்படியே எனக்கு பிரேக் ஆக ஆரம்பிச்சு என்னோட கான்கால் எல்லாம் பேச முடியாம. அதுக்கு பிறகுதான் என்னோட டீம் எல்லாரையுமே அக்பர் பிரதர், மஞ்சுளா சிஸ்டர் எல்லாருமே வந்து அவங்க வந்து கவனத்துல எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. நான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் என்னால இப்போ சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணி என்னால பேச முடியுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எப்போதுமே மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நான் வந்து நோட்ஸ் எடுத்துப்பேன். என்னை சுத்தி எப்போதுமே 3 நோட் இல்லைன்னா 4 நோட், இப்போ கூட 4 நோட் என் பக்கத்துல இருக்கு. என்ன ஒரு மீட்டிங்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வைப்பேன். அதை பத்தி ஏதாவது டவுட்னா நான் வந்து மஞ்சுளா சிஸ்டர் கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுப்பேன். அது மாதிரி ஏதாவது வந்து பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்றாங்கன்னா அதை வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்காம விட்டுட்டேன்னா அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க சிஸ்டர், இந்த மாதிரி கேட்டு வாங்கி வச்சுப்பேன். இந்த மாதிரி எனக்கு வந்து டீமுக்கு ஃபுல் சப்போர்ட் அவங்க பண்ணாங்க. எனக்கு அக்பர் பிரதர், மஞ்சுளா சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் வந்து போற டைம்ல எல்லாமே சிஸ்டர் இன்னைக்கு என்னோட டீமை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களே சிஸ்டர் டோன்ட் வரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிரதரும் அக்பர் பிரதரும் சொல்லுவாங்க, மஞ்சுளா சிஸ்டரும் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்பவே இந்த நேரத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட லைஃப் லைன்ஸுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ட்ரைனிங் எப்போதுமே மிஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரைனிங் அட்டன் பண்றது, நோட்ஸ் எடுப்பேன். கான்பிடண்டா இருந்தா மட்டும்தான் இதுல வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியுங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு வந்தாலும் வரலனாலும்
என்னால இந்த பிசினஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னோட அண்ணா, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட மாமியார் எல்லாருமே எதிர்த்தாங்க, நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. என்னோட அண்ணா சொல்லி இதுவரை நான் எந்த இதுவுமே நான் கேட்காம இருந்தது கிடையாது. ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. என்னோட அண்ணா தான் சின்ன வயசுல இருந்தே எல்லாமே பாத்துக்கிட்டது. அண்ணா ஆர்மியில இருக்கிறாங்க. ஸோ அண்ணாவோட எல்லாமே எல்லா சப்போர்ட்னால மட்டும்தான் என்னால வந்து ஒரு நல்ல லைஃப் எனக்கு கிடைச்சது. ஆனா பாத்தீங்கன்னா சரவணன் சார் அடிக்கடி சொல்ற மாதிரிதான், நம்ம வந்து நம்ம வந்து நினைச்சிருப்போம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வசதியா இருக்கிறாங்க, இருந்திருந்தாங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம் இல்லையா, வசதியா பிறந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள இந்த மாதிரி நினைக்க வைக்க கூடாதுன்னு சரவணன் சார் சொல்றது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். அதே மாதிரிதான் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தனாலும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு லைன். அப்புறம் எல்லாம் நன்மைக்கே, சரவணன் சார் இப்ப சொன்ன மாதிரிதான் எல்லாம் நன்மைக்கு. இந்த ஒரு 2 வார்த்தையும் எனக்கு எப்போதுமே நான் வந்து மனசுல வச்சிருப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த 2 வார்த்தை எனக்கு வந்துடும். அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணணுங்கிறத இதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய எனக்கு டீம் உடைஞ்சதுக்கு காரணமே நான் வந்து கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணல. அந்த இது ரியாலிட்டியை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து அப்ளைன் கால் பண்ணும்போது சில டைம்ல என்னால அட்டன் பண்ண முடியாம போகும். ஸோ அதுதான், அப்ளைன் கால் பண்ணும்போது எப்போதுமே அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ண முடியலன்னா கூட ஒரு மெசேஜாவது போட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறேன் அதை சொல்லணுங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். வீக்லி வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணுங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போதான் நான் வந்து வீக்லி வந்து டார்கெட் போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வந்து டிராவல் ஃபண்ட் ஓப்பன் ஆகி இருக்குன்னு சொன்னதுமே என்னோட ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சாங்க. எனக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து கண்டிப்பா வந்து வந்து டிராவல் இது மாதிரி ட்ரிப்பு போய் வேற நாட்டுக்கு வந்து ட்ரிப்பு போய் கண்டிப்பா வந்து இவங்க முன்னாடி கண்டிப்பா நான் வந்து அச்சீவ் பண்ணணுங்கிறதா என்னோட ஆசை. அப்புறம் என்னோட மிகப்பெரிய ஒரு கனவு என்னவா இருந்துச்சுன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு. அதுக்கு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இஎஸ்ஐ நான் எக்ஸாம் போட்டிருந்தாங்க, அது அப்ளை பண்ணலன்னு வேற என்னோட ஹஸ்பண்ட் ஒரு நாள் வந்து அடிச்சுட்டாங்க. ஏன்னா அப்ளை பண்ணாலும் அதுக்கு வந்து 2000 அமௌண்ட் பே பண்ணி தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணா கூட நான் வந்து எக்ஸாம் எழுத போய் கிடைச்சா கூட எனக்கு போற ஐடியாவே கிடையாது. ஸோ எனக்கு வந்து வெஸ்டேஜ் தான் என்னோட லைஃப்பை மாத்த போகுதுங்கிறது எனக்கு வந்து 100% கேரண்டி இருக்கு. ஸோ அதனால என்னால என்ன நடந்தாலும் இதை விடக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஸோ சீக்கிரமா வந்து நான் இனி அடுத்தது நான் வந்து இது வாங்கும்போது அந்த இது அவார்டு வாங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு டைரக்டர் லெவல்ல தான் வரணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நான் கோல்டு டைரக்டர் அச்சீவ் பண்ணுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா போன தீபாவளிக்கு நான் 8% லெவல்ல இருந்தேன். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பா நான் வந்து ஒரு நல்ல லெவல் அச்சீவ் பண்ணணும், ஸ்டார் டைரக்டர் அண்ட் எபோவ்ல இருக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஸோ அதுவும் நான் என்னால கண்டிப்பா முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட் வந்து சரவணன் சார் டீம் கண்டிப்பா எனக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது என்னால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்னு என்னால நம்பிக்கை இருக்கு. ஸோ எல்லாருமே நமக்கு இந்த கிடைச்ச ஒரு வாய்ப்பு, கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பா, மிகப்பெரிய வாய்ப்பா எடுத்து நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால இதுல அச்சீவ் பண்ண முடியும்னு நம்பிக்கையோட பண்ணுங்க. நம்மள வந்து ஒரு ஆபீஸ்லயோ நீங்க ஒரு இடத்துலயோ ஒர்க் பண்றீங்கன்னா நம்மள வந்து கீழே தள்ளிட்டு அவங்க மேல வரணும்னு தான் பாப்பாங்க. ஸோ இதுல மட்டும்தான், இந்த வெஸ்டேஜ்ல மட்டும்தான் நம்ம மேல இருக்கிறவங்களும் சரி கீழே இருக்கிறவங்களும் சரி நம்ம மேல அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கறத ஆசைப்படுறாங்க. ஸோ அதை வந்து நான் இந்த இதுல பிசினஸ்ல வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா நான் வந்து இதுல வந்து மிகப்பெரிய லெவல்ல இன்னும் அச்சீவ் பண்ணுவேன். என்னோட டவுன்லைன்ஸையும் வந்து இந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல வந்து அவார்டு வாங்க வைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அவங்களையும் வாங்க வைப்பேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த். ஓகே, தேங்க்யூ, கிரேட். ஓகே, நான் இங்க கடைசியா அடுத்து ஒருத்தரை பேசுறதுக்கு அன்வைட் பண்றேன். குமாரசாமி அன்வைட் பண்ணியிருக்கேன். Hi team, very good morning. Myself Dr. Kumaraswamy, Gold Director. ஸோ என்னுடைய அப்ளைங் கிரேட் லீடர் சகிலா மேடம் கோல்ட் டைரக்டர், அதுக்கு மேல கிரவுன் டைரக்டர் அஜித் பிரதர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி அதுக்கு மேல எல்லாத்தையும் தாண்டி சரவணன் சாருக்கு பெரிய தேங்க்ஸ். அதையும் தாண்டி என்னுடைய லைஃப் லைன் மெம்பர்ஸ் டவுன்லைன் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி. என்னை பத்தி ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிக்கிறேன், ஏன்னா 10 நிமிஷம் தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து டைம் கீப் அப் பண்ணணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காங்க நம்ம டீம் மெம்பர்ஸ். ஸோ பிஃபோர் வெஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொந்த ஊர் வந்து என் பேர் வந்து டாக்டர் குமாரசாமி. நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ப்ரெசென்ட்டா. பிஃபோர் வெஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஇ படிக்கிறப்ப
நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி தான். ஒரு 2 ஏக்கரா தோட்டம் இருக்கு. எங்க அப்பா வந்து ஒரு விவசாயம், 2 பசங்க, ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, ஒரு மஞ்சள் பை, எல்லாருமே நம்ம 20s கிட்னா அப்படிதானே சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஓட்டு வீடு. நான் படிக்கிறப்பவே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், நம்ம ஏதாவது புதுசா ஒரு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்காக ஆம்பேங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நான் வந்து பிஇ படிச்சுட்டு இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ். நான் 2000 பிஇ முடிச்சேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆம்பேங்கிற ஒரு பிசினஸ் கிடைச்சது. சரி இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வீடு வீடா போய் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் அந்த பொருள் எல்லாம் சேல்ஸ் பண்ணேன். அதுல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எப்படி பேசுறது அப்படிங்கிறத நான் கத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணேன். அதுக்கப்புறம் அதனால அதை கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா வீடு வீடா போய் சேல்ஸ் பண்ணணும் காட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்இ முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அதுல வந்து நிறைய என்னன்னா நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், இது நமக்கான வேலை இல்லை அப்படிங்கறது மட்டும் தெளிவா இருந்துச்சு. அது எங்க கண்டுபிடிக்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு பிஇ படிக்கிறப்ப ரொம்ப இங்கிலீஷ்ல பேசினாங்க, எனக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஒரு 4 அரியர் வாங்கினேன். ஸோ அப்படிதான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. பிஇ முடிச்சேன். முடிச்ச உடனே காலேஜ்லயே ஒரு ப்ரொஃபஸரா கிடைச்சது. ஈரோட்டுல ஒரு பிரைவேட் காலேஜ்ல. அங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு மேரேஜ் முடிஞ்சது. 2 பசங்க வந்தாங்க. ஓகே, அதே மாதிரி பார்ட் டைம்ல பிஹெச்டி முடிச்சேன். ஒரு கொஞ்சம் சேலரி சரவணன் சார் எப்போ சொல்ற மாதிரி தான், எப்படியும் ஒரு 5000 10,000 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் வந்து காலேஜ்ல நான் வந்து ஒரு 45,000 50,000 வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், இங்க நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ப்ரொமோஷன் கேட்டா கொடுக்கல. சரி ஓகே அப்படின்ட்டு பெங்களூர் ஷிஃப்ட் ஆனேன். பெங்களூர்ல ஒரு காலேஜ்ல ஒரு நல்ல சேலரியில ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 85,000 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணேன். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்கேயும் வந்து நிறைய ஏதாவது பண்ணணும்னே ஐடியா இருந்தது. அங்கேயும் நான் வந்து 2 வருஷம் ஓடிச்சு பெங்களூர்ல. ஓகே, இது வந்து நமக்கு இன்னும் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் மறுபடி அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இப்போ வந்து மத்திய பிரதேசல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்பதான் எனக்கு இந்த வெஸ்டேஞ்சுங்கிற ஒரு வாய்ப்பு. ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க சகிலா மேடம். அவங்க வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் தான் பண்ணியிருந்தாங்க, ஸ்டேட்டஸ் கிடையாது. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங் சரவணன் சார் எல்டிபி மீட்டிங் பார்த்தேன். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. ஓகே, இதுக்கான ஒரு வாய்ப்பு தான். அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து குலதெய்வம் ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி குலதெய்வம் போயிட்டு வேண்டிட்டு வந்தேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடு சாமி அப்படின்னு. உண்மையிலுமே கிரேட். அந்த வாய்ப்புக்கு அப்புறம் தான் எனக்கு அங்க வேணுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சது. ஸோ 2022 மார்ச் 30 ஜாயின் பண்ணேன். அந்த அன்னைக்கு ஐடி போட்டு அதே மந்த், ஓகேங்களா, அது எவ்வளவு பிவி பண்ணணும்னு தெரியாது, ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். ஸோ அந்த மந்த்ல இருந்து அடுத்த மாசத்துல இருந்து 100 பிவி இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பிஃபோர் வெஸ்டேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் காலேஜ்லயும் ஒர்க் பண்ணிட்டு சின்சியரா ஒரு மீட்டிங் கூட ஸ்கிப் பண்ணதே கிடையாது. நான் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல இருந்து தமிழ்நாடு வரக்கு ஃபிளைட்ல வருவேன், இல்லைன்னா ட்ரெயின்ல வருவேன். ட்ரெயின்ல வந்தேன்னா எனக்கு ஒரு செகண்ட் மாதிரி தான் இருக்கும். 1.5 நாள் டிராவல், 30 மணி நேரம். ஏன்னா நம்ம ட்ரைனிங் மீட்டிங், இன்விடேஷன், கான்ஃபரன்ஸ் கால் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து எதுக்குமே நான் ரீசன் சொன்னதே கிடையாது. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அவங்க சகிலா மேடம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாங்க. அப்போ இப்ப முடிச்சுட்டு ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பு கொடுக்குறப்ப நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது ஒரு வாய்ப்பு, கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு தான் நான் பார்த்தேன். இன்னைக்கும் நான் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். சரிங்களா. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் பிரான்ச் டைரக்டர் வித்தின் 3 monthsல ரீச் பண்ணேன். காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு நிறைய என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு எல்லாம் சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு 6 மாசம் டைம் அடிச்சது எனக்கு சில்வர் டைரக்டர் வர்றதுக்கு. ஸோ ஏன்னா வந்து எனக்கு நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, வெளியே போவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி, ஓகேங்களா. இங்க வந்து யார்கிட்டையும் நான் போய் ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியாது. நான் சோசியல் மீடியா போஸ்ட் போடுறது, அதே மாதிரி டவுன்லைன்ல சொல்லி அவங்க கான்ஃபரன்ஸ் கால் பேசி அந்த மாதிரி தான் நான் வந்து லெக் ஃபார்மேஷன் பண்ணேன். எனக்கு சரவணன் சார் டீம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்பதான் நான் ஒரு 2 monthsக்கு முன்னாடி தான் கோல்டு டைரக்டர்ங்கிற பொசிஷன் ரீச் பண்ணேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எனக்கு கீழே ஸ்னேகா மேடம் பிரான்ச் டைரக்டரா இருக்காங்க. அதே மாதிரி சிவானி மேடம் அவங்களும் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களும் பிரான்ச் டைரக்டரா இருக்காங்க. இன்னொரு 2 monthsல எனக்கு கீழே இன்னொரு 3 பேரு பிரான்ச் டைரக்டர் வர போறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், ஏன்டா அடுத்த லெவலே வர முடியல அப்படின்னு சரவணன் சார் அடிக்கடி சொல்லுவார். நீங்க நின்னீங்கன்னா போதும், உங்களுக்கு 95% நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க 5% ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு அடிக்கடி. அதே மாதிரிதான் அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் அத்தனையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வீக்லி ரிப்போர்ட், அது போக எங்க டீம்ல சகிலா மேடம் வந்து எங்களுக்கு டார்கெட் 30 days சேலஞ்சுன்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்கோம்.
அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே லீடர் சொல்றதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய லைஃப் லைனுக்கு அதை அப்படியே நீங்களும் பண்ணணும் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் கால் பேசி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை மட்டும் நம்ம பண்ணா மட்டும் பத்தாது, நம்ம என்ன பண்றோமோ அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணணும். இப்போ ஃபீல்டு ஒர்க் போறோம், நான் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல போறப்ப நம்ம தமிழ்ல யாராவது பக்கத்துல இருந்தா பேசுறவங்க அவங்களுக்கு பேச்சு கொடுத்து அப்படியே விசிட்டிங் கார்டு கொடுப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபிளைட்ல போறோம் அப்படிதான். சோ ஈஸியா நம்மளால பண்ண முடியும். மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. சரிங்களா? சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு அந்த ரீசன் இந்த ரீசன் அதை எல்லாமே எடுத்து பெரிய ஒரு டஸ்ட்பின் எடுத்து அதுக்குள்ள போட்டுருங்க. நம்ம சின்சியரா பண்ணா நம்ம சரவணன் சார் மாதிரியே எல்லாத்தினாலுமே இங்க டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் ரீச் பண்ண முடியுங்க. சரிங்களா? நம்ம ஜாப்ல இது கண்டிப்பா கிடையாதுங்க. சோ என்னுடைய இன்கம் பாத்தீங்கன்னா மோர் தேன் க்ளோஸ் டு 2 lakhs மேல நான் இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் டாக்ஸ் மட்டுமே ஒரு 35,000 மேல என்னோட ஜாப்ல கட்டிட்டு இருக்கேன். நான் அது வந்து நாளைக்கு என்னுடைய ஜாப் போனா என்னுடைய இன்கம் ஜீரோ. கரெக்டுங்களா? இப்போ நான் பாருங்க, நான் ஃபேமிலி விட்டுட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல மத்திய பிரதேசத்தில் இருக்கேன். ஸோ வெரி சூன் நான் வந்து ஃபுல் டைமா வெஸ்டேஜ் எடுத்து பண்ண போறேன். எப்போனா நான் மோர் தேன் 2 lakhs மேல வெஸ்டேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல் டைமா நான் பண்ண போறேன். எனக்கு ஜாப்பை பத்தி ஒரி பண்ணவே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கு. அது காரணம் நம்ம டீம் ட்ரைனிங். சரிங்களா? சோ அதனால நான் இன்னைக்கு புதுசா இன்னைக்கு ஜாயின் பண்ண லீடர்ஸ்க்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க அப்ளைன் சொல்லியிருப்பாங்க, ரெகுலரா மீட்டிங் வாங்க, ட்ரைனிங் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்க அப்ளைன் யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ஃபோன் பண்ண அட்டன் பண்ணுங்க. இது எல்லாமே இங்க ஏஜ்ங்கிறது ஃபேக்டரே கிடையாதுங்க. எல்லாமே மனசுதான் காரணம். மைண்ட் செட் தான் எவ்ரி. நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும்னா நம்ம லைஃப் மாறுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு 2 months 3 monthsல வரப்போகுது. சரவணன் சார் வைக்க போறாரு. அதுக்கப்புறம் நான் தாய்லாந்து ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபயர், ஏர் பியூரிஃபயர், கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் இன்கம் பண்ணியிருக்கேன் வெஸ்டேஜ்ல. இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் நானும் பண்ணியிருக்கிறேங்க நம்ம வெஸ்டேஜ் இன்கம் மட்டும். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தினாலுமே பண்ண முடியும். ஒரு சின்ன ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு கால் வலிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் தூரம் நடப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப நம்மளால நடக்க முடியல. சரிங்களா? இப்ப பின்னாடி ஒரு 2 மசநாய் வருது. சரிங்களா? மசநாய் நம்மளை துரத்திட்டு வருது. நம்ம என்ன பண்ணுவோம்? என்னால நடக்க முடியல அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போமா? கிடையவே கிடையாது. ஃபாஸ்டா ஓடுவோம் இல்லைங்களா? அந்த இடத்துல நம்ம மைண்ட் செட்டை மாத்திடுறோம். ஐயோ நாய் கடிக்க வருது, எப்படியாவது நம்ம ஓடணும் அப்படின்னு. அதே மாதிரிதாங்க வெஸ்டேஜ். நம்ம வந்து நம்ம சரவணன் சார் டீம்ல சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், ஃபாஸ்டா பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணா ரிசல்ட் வரும். இந்த வருடத்துக்கு ஃபாஸ்டா ஓடுனீங்கன்னா உங்க லைஃப் டோட்டல் லைஃபே மாத்திக்க முடியும். இல்ல நான் ஸ்லோவா தான் போவேன் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு இன்கம்ங்கிற ஒரு மசனாய் பிடிச்சி கடிச்சுட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே இன்கம் தேவையில்லாதுன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க. விக்டோரியா செல்வி மேடம் கூட ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. அதாவது வீரனுக்கேத்த வீக்கம், எந்த அதாவது மண்ணுல விட்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அது எல்லாமே பழமொழிக்கு மட்டும்தாங்க, நம்ம வெஸ்டேஜுக்கு கிடையாது. உங்களுடைய ட்ரீமை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. அதை நோக்கி டெய்லி ஒர்க் பண்ணுங்க, சிஸ்டமா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். வருங்கால இந்தியாவை நம்ம முன்னேற்ற முடியும், நம்ம ஃபேமிலியும் முன்னேற்ற முடியும். எவ்ரி இயர் ஃபெஸ்டிவல்ஸ் வருது. சுதந்திரம் நாட்டுக்கு கிடைச்சது, நம்ம ஃபேமிலிக்கு என்ன கிடைக்கல. அது மனசுல வச்சு ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாங்க சக்சஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சரவணன் சார் கிரேட் லீடர். உங்களுக்கு பெரிய நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூங்க சார். இந்த லெவல்ல இருந்துகிட்டு இந்த பிசினஸை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இவரே பண்றாருங்கும் போது நம்ம சூழ்நிலை, நம்மளோட இது இவரோட மெச்சூரிட்டி, இந்த ப்ரொஃபஸர் லெவல்ல இருந்துகிட்டு இவர் எப்படி இதை பிசினஸ் அடாப்ட் பண்றாரு, புரிஞ்சுக்கிறாரு, இதை நம்ம பண்ணணும். அப்ப நம்ம நம்ம அப்ப எந்த அளவுக்கு இன்னும் அக்ரெசிவா பண்ணணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் திரும்பவும் சொல்றேன், வாட்ச்ல வந்து நகர்ந்துட்டு இருக்கிறது வெறும் முள்ளு கிடையாதுங்க. நம்ம ஆயுஸ் குறைஞ்சிட்டு இருக்குது. டைம் வந்து இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம டைம் அப்படியே லெஃப்ட் ஆயிட்டு இருக்கு. நம்மளோட பேலன்ஸ் அப்படியே இப்போ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. போன்ல எப்படி சார்ஜ் குறையுமோ அந்த மாதிரி நம்மளோட நேற்று ட்ரைனிங்ல கூட ஸ்ரீராம் ஒரு அழகா ஒரு இது சொல்லியிருப்பாரு. நம்ம இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் ஆவது நல்லா இருக்கணும் அப்படியா இல்லை மொக்க படமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ப பெஸ்டா இறங்கி பண்ணுங்க. சோதனையை தாண்டினாதான் சாதனை. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படுங்க. கஷ்டம்தான். கஷ்டப்பட்டாதான் சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்பிக்கையோட பண்ணுங்க. தேங்க்யூ. விஷுவல்.